கேபி பாலாவும் அந்த மாதிரி தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரோட கைக்கூலின்றாங்க, எங்கிருந்து பணம் வந்துச்சுன்றாங்க. அவர் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது சார். அந்த 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 பயணம் அவ்வளோதானே. அவரும் உதவி பண்ணக்கூடாதா, முடங்கி உக்காரணும்னு நினைக்கிறாங்களா, முடக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, கேபி பாலாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் ஈவெண்ட்டு போகிறேன், சம்பாதிக்கிறேன், காமெடி பண்ணுறேன், படம் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் நான் வந்து இப்போ மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அது வந்து ஒரு பக்கம் போனால் சந்தோஷமான விஷயம் தான், மறுப்பதற்கு அவருடைய உதவிகள் வந்து கண்டிப்பாக யாருக்கோ இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகும்போது அந்த உதவிகள் வாங்கினவங்களுக்கு பாலா வந்து ஒரு கடல் மாதிரி தான் தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு கேள்வி வருதுன்னா, இவர் பெரிய லெவலில் இல்லை, பெரிய லட்சங்கள் சம்பளம் வாங்கலை, கோடிகளில் வாங்கலை. அப்படிப்பட்ட இருக்கிறவர் வந்து டக்குன்னு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்ச ரூபா உள்ள மெட்டீரியல்ஸ், ஆம்புலன்ஸு, ஆட்டோ, பைக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து பண்ணிகிட்டே. அதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய இல்லை, நான் சம்பாரித்தேன், ஒருத்தர் கேட்டாங்க ஆட்டோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். பட் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே ஹெல்ப்பு பண்ணாலும் செஞ்சாலுமே ஒரு குரூப் ஃபுல்லாக வீடியோ வேறு ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி அதை வந்து பாலகிட்ட கொடுக்குறாங்க. அந்த வீடியோ எங்கே போகுதுன்னு தெரியல. பட் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு நெட்வொர்க் இருக்குதுன்னு பேசப்படுது. அது எந்த நெட்வொர்க் என்னங்கிறதும் நமக்கு தெரியல. பட் ஆனால் இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்ற ஒரு கேள்வி தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அவர் நான் சம்பாரித்து தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். ப்ரூஃப் இருந்தால் காமிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். பட் இது வந்து எதை நோக்கியோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருவேளை பாலா உண்மையிலே சம்பாரித்து தான் இதை பண்ணுறாரு அப்படின்னா அது பெரிய அளவில் நம்ம வந்து அவர் எங்கேயும் போய் லாக் ஆகிட மாட்டார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை வேறு எங்கே இருந்தாவது பணம் அவர் வாங்கி பண்ணி இந்த மாதிரி உதவி பண்ணி தான் எதற்காக அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக பேசப்படும். அந்த நெட்வொர்க்கு வந்து எதற்காக பாலா மூலம் செய்யப்படுதுங்கிறதையும் பேசப்படும். கண்டிப்பாக ஒரு சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எல்லாருமே வந்து இந்த பேசப்படுது இதை. பட் இது வந்து எது எப்படி வருது ஏதுங்கிறத பாலாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் வந்து உண்மையை வந்து சொல்லணும். உண்மையிலேயே நான் சம்பாரிச்சு தான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இப்போ ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு, விஷயங்கள் சொல்ற ஒரு 3 மினிட்ஸ் டியூரேஷனில் பண்ண வீடியோவில் அப்படி தான் சொல்லப்படுது. ஆனால் எல்லா பேருடைய கேள்வியும் வந்து இவ்வளோ தூரம் செய்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து சொந்தக்காரங்களே இன்றைக்கி உதவி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாத ஒரு சிலர் இருக்கும்போது இவர் யாருக்கோ எதுக்கோவோ பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. சரி, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம்பாதிக்கிறாரு, செய்கிறாரு, அவர் அரசியலுக்கு வர்றாரோ, எம்எல்ஏ நிற்கிறாரோ, மினிஸ்டர், அது ரெண்டாவது விஷயம். பட் இவ்வளோ தூரம் அவர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குன்னா உதவி பண்ணுறேங்கிறாரு. அந்த உதவி நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் அது இருக்க டெவலப் ஆகிக்கிட்டே போகுது இல்லைங்களா, பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அந்த உதவிகள். அப்போ அந்த லட்சங்கள் நிறையா தேவைப்படும் போது இவரை பார்க்கும்போது அந்தளவுக்கு ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ லட்சங்கள் கொடுக்கப்படுமா, அவருக்கு ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ பணம் கொடுக்குறாங்களாங்க ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் பார்க்கப்படுது, அதுக்காக தான் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. அது